ஏய் உங்க அப்பா. ஐயோ அப்பா. ஏய் இவன் என்ன போன் பண்ண எடுக்காம எங்க அப்பா கூட போய் உட்கார்ந்திருக்கான். அதான் எனக்கும் தெரியல. அம்மா என்ன இவளை வெளியில கூட்டிட்டு வந்துட்டான்? இங்க என்னடா பண்ற? இவளுக்கு சிம் கார்டு வாங்க வந்தடா. அம்மா முதல்ல போய் இவருக்கு ஃபோன் பண்ணு. போ. தெரியாவா? சார், இந்த கடத்தலுக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு தோணுது சார். ஏன் இப்படி சொல்ற? முதல்ல கால் வந்தது உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து. ஆமா, இப்ப கால் பண்றது உங்க பையன். நீங்க இந்த அம்மாட்ட அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கால் பண்றான். அந்த அம்மாட்ட விஷயத்த கேட்டு தெரிஞ்சுட்டு கால் பண்ற மாதிரி தெரியுது சார். மாறி அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யோ முதல்ல நீ டீல் பண்ணு. ஏதாவது பிரச்சனைனா நான் வரேன். இப்ப இவனுக்கு பணம் கொடுக்காம உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா சார்? யோ ஏன் இன்னும் அங்கே இருக்காரு? அதான் எனக்கும் புரியல. The subscriber cannot be reached at the moment. நீ சொல்ற மாதிரி இருந்தா போலீஸ்காரன் பொண்ணு தெரிஞ்சும் ஒருத்தன் பொண்ணை தூக்குறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவ்வளவு தைரியம் இருக்கணும் எவனா இருப்பான்? ஹலோ, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு எங்க? அப்பா திவ்யா, எப்படிமா இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆஹா எதுவும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப எங்கம்மா இருக்க? தெரியலப்பா. பாலக்கரை பக்கத்தில் இருக்கிற பழைய பில்டிங்க்கு கொடுத்து அனுப்புங்க. நீ சொன்னது கரெக்டு தான். என் பொண்ணு இங்க இல்ல. டேய் பிளான் சொதப்பிடுச்சுடா. இப்ப என்ன செய்யறது? என்ன ஆனாலும் பணம் எனக்கு தான். ஏற வண்டியில். சார், அதான் உங்க பொண்ணை கடத்தினது உங்க பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்ப பேசாம காசை மட்டும் கொடுத்துட்டு உங்க பொண்ணை கூப்பிட்டுக்கலாமே. அவனை கொல்றதை விட்டுறலாமா? அவன் எவனா இருக்கட்டும், அவன் தூக்குனது என் பொண்ண. அவனை சும்மா விட சொல்றியா? அவன் எவனா இருந்தாலும் சாகணும். பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப கிட்ட போகாதப்பா, அவர் பாத்திர போறாரு. ஹலோ, ஹலோ, நான் அனுப்பிச்ச ஆளு நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். அப்படியே உள்ளே வர சொல்லுங்க.
வெற்றி தானே கூட இருந்தான். ஒருவேளை அவனை தான் அனுப்புறாரா? ஒன்றும் புரியலையே. சார் பயப்படாத, முடி மறைச்சு வை. வா. ஏய் நிறுத்து நிறுத்து, வண்டி இங்கே தான் நிற்குது. போ போ போ, சீக்கிரம் போ. பாத்தியா, இவளும் சேர்ந்துதான் அந்த திட்டமே போட்டிருக்காங்க. பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. அந்த ஆள் பொண்ணாச்சே, அவங்க அப்பான மாதிரியே புத்தி. நீயும் தானப்பா. சாரிப்பா. போ போ போ. பொண்ணுங்க பணத்தை கொடு. இங்கே இரு. என்னடா எல்லாருமா சேர்ந்து இருந்தாலும் ஏமாத்துறீங்க? கர்ச்சீஃப் கட்டுறா. ஏய், கையில் எனக்கு பார்த்தேல, இறக்கிடுவேன். எவ்வளோட வாங்கியிருக்கீங்க? ரொம்ப வெயிட்டாக இருக்கு. யார் நீ? அது உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நான் இவளோட அண்ணன். அது அவளுக்கே தெரியாது. பயப்படாத, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னை வச்சு தான் செய்ய போகிறேன். உனக்காக அந்த ஆள் இவ்வளோ பணம் ஒரே நாளில் கொண்டு வரான்ல. ஆனால் நான் கேட்டேன், இந்த மனுஷனை கூட மதிக்க மாட்டேறான். அப்போது உனக்காக அவரால் எவ்வளோ வேணால் கொடுக்க முடியும்ல? இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது என்னோட பணம், எனக்கு வர வேண்டிய பணம். யாரோட பணமாக இருந்தாலும் இப்போ இது என்னோட பணம். இவளை வச்சு இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு நானே அவளை விட்டுறேன். எப்படி பார்த்தாலும் இவளை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு அந்த ஆள் நினச்சிட்டு இருக்கான். அது உண்மையாகட்டுமே. அதான்ப்பா நானும் நினைச்சேன். இதுல ரிஸ்க் ஜாஸ்தி, இந்த பணம் பத்தாது. ஏய், இழுத்துட்டு போடா. ஏன் இவ்வளவு நேரம் பண்றான்?
ஓடி. ஏய் உனக்கு தான் பணம் வீட்டுல இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சுல, பணத்தை நீ எடுத்துக்க. என் பொண்ணை விட்டுரு. பணம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, உனக்கு யாரு பாடம் கத்து கொடுக்கறது? உன்னை தினேஷ், நீ ரொம்ப தப்பு பண்ற. உன்னை விடவா? யோ, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? என்னை நீ தானே பெத்த, என்ன மட்டும் ஏன் அவ்வளோ கேவலமா நடத்துற? மாறி, இந்த பணம் நமக்கு போதுண்டா. ஆனா இவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது. முதல்ல அவனை முடி. எங்க அப்பனை நானே முடிக்கிறேன், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். இதோட இவன் கதை முடியட்டும். ஆமா, நீ எப்படி இங்க எப்படி வந்த? சார், இந்த மொத்த பிரச்சனையும் என்னால தான். நான் தான் என் காசை உங்ககிட்ட வாங்குறதுக்கு இந்த பிளான் பண்ணேன். எனக்கு வேற வழி தெரியல. அப்பா, என் அண்ணன் சொல்றான். யார் இவன்? அப்ப என்னையும் அம்மாவையும் இவ்வளவு வருஷம் நீங்க ஏமாத்திட்டு இருந்தீங்களா? இவன் எங்க அம்மாவே ஏமாத்திட்டான். இது எல்லாமே ஏன் தப்பு தான். யார் கேட்க போறாங்கன்னு நினைச்ச இவ்வளவு நாள் இருந்தேன். அதுக்கு தண்டனை ஒரே நாள் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த பணம் நீ என்ன மன்னிச்சிருமா. உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு உங்க அம்மாவுக்கும் பழக்கம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. இது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. அப்ப கூட இந்த ஆளு எங்க அம்மா பத்தி யோசிக்க மாட்டான். அண்ணா, அண்ணனா? என்ன ஜெயபிரகாஷ், பாத்தியா? அண்ணனா? வாங்க போலாம். அப்பா, அம்மாக்கு எதுவும் தெரிய வேணாம். முதல்ல வேற ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போலாம்.
ஆமாடா, அந்த ஆள்கிட்ட எப்படி மாட்டின? டேய், இந்த ஆளு உன்னை கொல்ல எங்கிட்ட கத்தியும் கொடுத்து கொன்னா 10 லட்சம் பணமும் தரேன்னு சொன்னான்டா. நல்ல டீல், மிஸ் பண்ணிட்டடா. தோணுச்சு, ஆனா ஃப்ரெண்டா போயிட்டியே. நிறுத்து டாக்குமெண்ட் எடு. இது யாரு? மறுபடியும் முதல்ல இருந்தா